அவங்க அரசு துறை வரைக்கும் போயிடுச்சு. இந்த மாதிரி வேலை நேரத்துல என்ன செஞ்சுட்டாரு, பஸ்ஸை வேலை நேரத்துல வண்டி போய்கிட்டு இருக்கு, நிறுத்தி பின்னாடி தொழுதுட்டாரு. இதை வந்து சேர்ந்து போட்டாரு, வேலை நேரத்துல தொழக்கூடாது, இந்த அதாவது பொதுவா ஆன்மீகத்துல ஈடுபடக்கூடாது என்று நாங்க சட்டமே இருக்கு, மேற்கொண்டு அதை வலுப்படுத்திடுவோம் அப்படின்னு அந்த அரசு துறை செய்யுது. இதுல ஒரு மேட்ரு என்னன்னா, அதுல வந்து அவங்க போன தூரம் கேட்டுக்கிறீங்க. இது எவ்வளவு, இந்த சட்டம் கூட ஒரு தெரியல பாருங்க. தெரியாம இருக்கிறதுனால நார்மலா தொழக்கூடியவங்களுக்கும் பிரச்சனை வந்துடும். என்னன்னா, ஹனக கல்லியில இருந்து விஷால் ஹராக்குங்கிற ஊருக்கு போயிருக்காரு. அதுவே ஏறக்குறைய வண்டி ஓடும். நமக்கு ஒரு 25 கிலோமீட்டருக்கு போனாலே என்ன செஞ்சிடலாம், நமக்கு மார்க்கத்துல சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது கசர் பண்ணிக்கலாம், ஜம்மு கசர் பண்ணிக்கலாம். ஏன்னா மற்ற இபாதத்து எப்படின்னா, நோன்பு மற்ற ஜக்காத்துலாம் நம்ம அப்படி அதுக்கு இது வந்து ஒரு செயல்பாடு. மற்ற வணக்கம் மாதிரி ஒரு வினாடியில நம்ம போக முடியாது. தொழுகணும், அதுக்கு முன்னாடி ஒழுவெடுக்கணும், இடத்த அசம்பிளி ஆக்கணும், இன்னும் சொல்ல போறோம்னா கடமையான தொலைக்கு இறங்கி கிபிலா பார்த்து தொழுவணும். இப்படிப்பட்ட ஒரு சட்டங்கள் நமக்கு இருக்கிறது. அப்ப அப்படி இருக்கச்சல எப்படி பார்த்தாலும் ஒரு மனுஷன் 12 மணி நேரம், இது 8 மணி நேரம், இந்த ஐடில 10 மணி நேரத்துக்குள்ள வேலை முடிஞ்சிடும். அப்ப தூரமா போகக்கூடியவர்களுக்கு ஒரு திட்டமிடுதல் இருக்கும்ல. திட்டமிடலாம். உதாரணத்துக்கு ஒரு லுகருக்கு ஒருத்தர் போறாருன்னா அசரையும் சேர்த்து தொழுதுடலாம், மகரிப்புக்கு நீங்க வீட்டு வந்தீங்கன்னா தொழுகை கிடைச்சிருக்கும்ல. இப்படிதான் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, ட்ரெயின்ல முஸ்லீம்கள் தப்லீக் ஜமாத்து போனா இடத்தெல்லாம் மறைச்சி ஒரு பெட்டியே எடுத்துடுறாங்க. அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது. இப்ப அதை இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம். ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கணும், அல் முஸ்லீமும் சலீம், அவனுடைய நாவிலிருந்தும் கரத்திலிருந்தும் பாதுகாவல் பெறவன் தான் உண்மையான முஸ்லீம். இப்ப இடத்தெல்லாம் மறைச்சு ஒருத்தர் தொழுவர், அடுத்தவருக்கு சங்கடம் தானே. நீங்க தான் கசர் பண்ணிக்கலாம், ஜம்மு பண்ண, நமக்கு தான் சலுகைகள் கொடுக்கப்பட்டு இருக்குது. கொடுக்கப்பட்டிருந்தா பயன்படுத்திக்கலாமே, அதுக்குத்தானே சலுகையை தந்திருக்காங்க. தண்ணி இல்லைன்னா தாய்மை பண்ணிக்கலாமே, இவ்வளவு சலுகைகள் இருக்கு. அப்ப தொழுகையை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யற இடத்துல சில சிக்கல்கள் நேரலாம். ஆனா திட்டம் போட்டு தொழுதுடலாம்ல. உங்களுக்கு எப்படியும் மத்தியானம் ஒரு உணவு ஓய்வு இருக்குது, அந்த நேரத்துல லுகரை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அசருக்கு என்ன செய்யலாம், அப்படியே வெளியே ஊருக்கு போறோம்னா கசர் பண்ணி தொழுதுடலாம். எப்படியும் தொழுக பஜரு கிடைச்சிடும் நமக்கு. மத்த லுகரு, அசரு, இசா, இந்த மகரிப்பு இதையும் தவிர நிறைய நேரங்கள் ஓரளவுக்கு இருக்கு, நெருக்கி தொழுதுடலாம். அப்ப இப்படி இருக்கத்தக்க என்ன செய்யக்கூடாது, ஒரு பப்ளிசிட்டிக்கு பண்ணாரா என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அப்படி பண்றதுனால என்ன, பல பேருக்கு இடையூறம். நம்ம மனுஷனே எல்லாம் என்ன செஞ்சிருக்கான், லைஃபுல் இன்சான், பலவீனத்துல படைச்சிருக்கான். அப்படி இருக்கத்தக்க நமக்கு வணக்க வழிபாடுகள்ல அதிகம் என்ன செய்யப்பட்டிருக்கு, சலுகைகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பயன்படுத்திக்க வேண்டியதானே. அப்ப எதுக்கு என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒரு இதைகளை வந்து சேர்ந்துடக்கூடாது. ஒரு அறிவுரைக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குன்னா வேலை செய்யற இடத்துல திட்டமிட்டு நடந்தால் நம்ம தொழுகை என்ன செஞ்சிடலாம், நிறைவேற்றி